ஹாய். மாம்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறோம். அந்த மலை மேல இருக்குல்ல, அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கிளம்புறோம் ஃபேமிலியோட. நெக்ஸ்ட் வண்டலூர் உயிரியல் பூங்காக்கு போறோம். வண்டலூர் உயிரியல் பூங்கா எல்லாரும் பாய். சுத்தி பார்த்துட்டு வரோம். பாய் பாய் டாடா பாய். பாய். உட்காரு டக்குன்னு டைம் ஆச்சுல. அவங்களே போலாம். மெடிக்கல் ஷாப் இல்லையோ, இவங்க எங்கேயோ பாத்துருக்காங்க. ஆமா, இவங்க எல்லாம் இந்த ஊர்ல இருந்தவங்க. சரி, ஓகே, ரெடி ஜோட் போலாம். ரை 2 1 ஸ்டார்ட். போலாமா? போலாம். கேரளப்பாக்கம் பக்கத்துல இருக்க மாம்பாக்கம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் நாங்க இப்ப போயிட்டு இருக்கோம். அந்த கோயிலுக்கு போய் பல வருஷம் ஆகுது நானும் போயிட்டு வந்து. இப்ப எப்படி இருக்குமோ தெரியல. எல்லாரும் கிளம்பியாச்சு. சென்னை சிட்டி பக்கத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும் அந்த கோயில். மலை மேல ஆஞ்சநேயர் இருப்பாரு. அது ஒரு சின்ன மலை தான், ஆனா மேல அப்படி சுத்தி போறதுக்கு கார் ரூட்லாம் இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா, அதுவும் இந்த நேரத்துல நல்லா குளிருக்கும். அதுக்கும் ரொம்ப இதமா சூப்பரா இருக்கும் அந்த கோயில். அதான் எல்லாரும் ஃபேமிலியோட கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். மலை மேல இருந்து பாக்குறதுக்கு வியூ ரொம்ப நல்லா இருக்கும். 200 அடி ரோட்ல இருக்கிறது விமலா காஃபில போய் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகுதான் கிளம்புறோம். ஃபர்ஸ்ட் சாப்பிட தான் போயிட்டு இருக்கோம். இப்போ இது 200 அடி ரோடு. இது உள்ள வை. வாங்க गाइस, நம்ம போலாம். இதான் விமலா காஃபி. அங்க வாங்க, சுத்தி வாங்க. இது குடிக்கலாம். மதன் இருக்குது. ஒரு வடை, அதுக்கு 2 இட்லி, எனக்கு அந்த கப்புல ஒண்ணு வாங்க. அதெல்லாம் போட்டு நிறைய கடை இருக்கும். வாங்கலாம். என் பேரு எங்க அப்பா பேர் பரமசிவம், இவன் பேரு அவன் பேரு அன்பு செல்வன், அம்மா பேரு இவன் பேரு சந்தோஷ். என்னை பார்த்து ரொம்ப பெருமையா இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல வரக்காம நிக்கிட்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க. கார் மேல எடுத்துட்டு போயிடலாம். மேல போயிட முடியுமா? இன்னைக்கு என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கு? என்ன இப்படிதான் போய் உள்ள போய் அங்க போய் பாதை வரும். சனிக்கிழமை கொஞ்சம் கூட்டமா தான் பாரு. வண்டி நிக்கிறதுக்காக இங்க பேரும் போல தெரியுதா? ஒரு விஷயம் வரணும். ஒரே நிமிஷம். வந்த பாதெல்லாம் இருக்கு பாருங்க. நம்ம அந்த பாதைக்குள்ள வந்து நீங்களாம் பிறக்க முன்னாடி அப்ப வரத்துலலாம் பார்த்தா அங்க மட்டும் தான் ஒரு பில்டிங் இருக்குமே, மீதி எல்லாம் காலியா தான் இருக்கும். பாரு எவ்வளவு ஃபுல்லாகி போச்சு பாரு. குரங்கு எங்க வேணா உட்காரும். போச்சு பாருடா. அங்க ஒரு கப்பல் மாதிரி தெரியுது பத்தி அந்த. ஆமா, அது வந்து சோழிநல்லூர் தாண்டி நம்ம வரத்துல ஒரு அது சிப்காடா ஏதோன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, அந்த இதுக்குள்ள இருக்கிறதா அது கப்பல் மாதிரி இருக்கும். இது நிறைய படங்கள்லாம் வந்திருக்கும் பாரு. இப்படி போய் தான் அப்படிதான் நினைக்கிறேன். புளி சாதம் நான் வருது.
ஆ வெயிட் பண்ணுங்க பொறுமை. போலாமா? ஜெய் ஆஞ்சநேயா. ஜெய் ஆஞ்சநேயா. எப்பா இறக்கத்துல இறங்கியாச்சுப்பா. சர்றன்னு போய்கிட்டே இருக்கலாம். நம்ம திருப்பதில இறங்குற மாதிரி. அதான் நானும் சொல்ல வந்தேன். அதான் இல்லை நல்லா பிடிச்சுக்கடா. இங்கே பாருங்க. கரெக்டாக சீட்டு கரெக்டாக கிடச்சிருக்குங்க. அன்பு ஓகே தானே? ஃபஸ்ட்டு இல்லைங்க எடுத்தாச்சு. சரி வாங்க. என் பேர் தான் போட்டோ சைக்கிள். எப்படி உட்கார்ந்து நடப்போம். புலி சிங்கம் எப்ப பார்க்க போறோம்? பஞ்சவர்ண கிளி. கிளி வந்து கிரீன் கலர்ல இருக்கும்ல, இது பஞ்சவர்ண கிளி கலர்ஃபுல்லா இருக்கும். வண்டலூருக்கு வந்தோம். எல்லா பறவைகளும் பார்த்தோம். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. உட்காந்துட்டேன். இப்போ வேன் வரும். வேனில் ஏற்றி போகணும். தீக்கோழி. இல்லை தீ கங்கு தான் சாப்பிடுது. அந்த வெள்ளை கலரில் இருக்கிற முட்டை மாதிரி. வாய் கொக்கு மாதிரி இருக்கு. இது பேர் நாரை. ஆனால் இல்லை நம்ம ஊரில் நாரம்பாங்க. யானை வளர்த்தி இருக்கும். என்னோட வளர்த்தியா எங்கப்பா? ஆமாம் காட்டெருமை. காட்டெருமை அப்படிம்பாங்கல்ல. அது முட்டிச்சுனா அவ்வளோதானாப்பா? அவ்வளோதான். அது மேலே ஏறி மிதிச்சாலே போதும். அவ்வளோதான். இதெல்லாம் எப்படி இடத்துல வாழ்ந்துருந்தது. இப்போ பச்சை பச்சைன்னு இருக்கு பேர். அங்கே வாழும். இங்கே தூக்கி போட்டு அங்கே பேர் மயில் இப்படி கிடக்குறாங்க. ஆமாம் உள்ள போகுது. உள்ள போயிடுச்சு. திரும்புது. அம்மா அங்க பேர்ல வா. வருது இருக்கேன்னு எப்போ பயங்கரமா இருக்குல்ல சந்தோஷம். ஆமாம் ஆனால் ஒன்றுன்னு இருக்காது. ரெண்டு டைகரில் வளர்ந்துட்டு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். அங்க போயிட்டு பார்க்கலாம். என்ன பெருசுடா. ஆமாம் மாட்டேன். தண்ணி இருக்கிறதுலாம் இருக்கு. இதுலேருந்து வெளியே வரக்கூடாது. தெரியுதா உனக்கு? இப்போ 2 புள்ளி இருக்குப்பா. அங்கே போய் நைட்டு போகிற போர் மாதிரி இருக்குது. ஒன்று வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. நாய்க்குட்டி எப்படி கூப்பிடுவாங்க? இப்போ புலிக்குட்டி எப்படி நம்ம புளி எப்படி கூப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சுன்னு ஒரு சத்தம் கொடுத்தா வருதான்னு பார்த்துருங்க. புளிமய கத்தணும். பக்கத்தில் வச்சு பார்த்தா ஒரு சிங்கம் இருக்காது. அப்படின்னா 2 இருக்கும். இன்னொன்று எங்கே இருக்கு போய் பாருங்க. தூங்கிட்டு இருக்கோம்ப்பா.
சந்தோஷ் எப்படி ஓகே எனக்கு